Recent daysல நிறைய கமெண்ட்ஸ் ஒரு பட்ஜெட்ல நல்ல ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரிவ்யூ பண்ணுங்க அன்பாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த வகையில நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒரு பிராண்ட்ல இருந்து Zebronics பிராண்ட்ல இருந்து போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் Zeb Splash அப்படின்ற நேம்ல இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருடைய அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் யூஸ் பண்றது எப்படி இருக்கு, இதோட பிரைஸ் என்ன, இது யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத பத்தி டோட்டலா அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியாலாம் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நீங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அன்பாக்சிங் அப்படின்னு பார்க்க வரையில பாக்ஸ்ல ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா Zebronics பிராண்டிங் நேம் கொடுத்துருக்காங்க, மாடல் Zeb Splash போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர். அப்படியே பேக் சைட்ல பார்த்தோம்னா ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் கால் ஃபங்க்ஷன், எஃப்எம் ரேடியோ, ஆக்ஸ், யூஎஸ்பி, மைக்ரோ எஸ்டி கார்டு, வயர்லெஸ் ப்ளூடூத், மீடியா வால்யூம் கண்ட்ரோல் இந்த சப்போர்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை வெளியே எடுத்தோம் அப்படின்னா உள்ள ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. Zebronics பிராண்டிங் நேம், போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் Zeb Splash மாடல். ஓகே, பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணோன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டா ஆக்ஸ் பின் கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இதுதான் நமக்கு Zeb Splash அப்படின்னு சொல்லக்கூடிய Zebronics பிராண்டுடைய ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஸோ அதை பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ஷார்ட் அன்பாக்சிங் பார்த்தவங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதுக்காக இந்த இடத்துல பெண்டிங்காக இருக்குது, அதாவது டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக அது டேமேஜ் கிடையாது. கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வீக்ஸ் அதை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரிவ்யூக்காக. ஸோ அப்படி செக் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ கை தவறுதலாக கீழே விழுந்து இந்த டேமேஜ் வந்து வந்துருச்சு. ஓகே, அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருடைய ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பில்ட் குவாலிட்டி ரொம்பவே முக்கியம். பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பொறுத்த அளவுக்கு குறை சொல்ற அளவுக்கு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் நமக்கு இடம் கொடுக்கவே கிடையாது. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு பிரீமியமான லுக்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹார்டான பிளாஸ்டிக் மெட்டீரியல் பில்ட் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு, குறை சொல்லவே முடியாது பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பிசிக்கல் ஓவர்வியூ அப்படின்னு பார்க்க வரையில ஃப்ரண்ட் சைடுல 2 ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்பீக்கரை கவர் பண்றதுக்கு பேசிக்கா எல்லா ஸ்பீக்கரையும் கவர் பண்றதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருப்பாங்களோ அதான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவே லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பேஸ் எடுத்து கொடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. சோ அத கோட்டிங் பாத்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக்ல சில்வர் கோட்டிங் கொடுத்திருக்காங்க. மத்தபடி இது வந்து ஒரு மெட்டல் கிடையாது, பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் சில்வர் கோட்டட் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருடைய பேக் சைடுல பார்த்தோம் அப்படின்னா கிரிப்புக்காக ஒரு ரப்பர் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. சோ கொஞ்சம் இன்க்ளைண்டான இடத்துல வச்சோம் அப்படின்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் அந்த ரப்பர் கிரிப்னஸ்னால நின்றுக்கும், கீழே விழுந்துரும் அப்படின்றதுக்கு பயமே கிடையாது. அப்படியே இந்த ஸ்பீக்கருடைய பேக் சைடுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக மைக்ரோ எஸ்பி போர்ட் கொடுத்திருக்காங்க. பக்கத்துலயே ஆக்ஸ் போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ஆக்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது என்ன அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு யூஎஸ்பி போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு எஸ்டி கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க அப் டு 32 GB வரை எஸ்டி கார்டு வந்து நீங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருடைய டாப் சைடுல பாக்குறப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் மோட் பட்டன் கொடுத்திருக்காங்க. இந்த மோட் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம எஃப்எம் மோட் அண்ட் ப்ளூடூத் மோட் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வால்யூம் டிக்ரீஸ் பட்டன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ளூடூத் பட்டன் கொடுத்திருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு பிளஸ் பட்டன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ் அண்ட் ப்ளே பண்றதுக்காக ஒரு பட்டன். இந்த வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ற பட்டன்ஸ் பாத்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் ட்ராக் சேஞ்ச் ஆகுது. அதுவே லாங் பிரஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா சவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதும் டிக்ரீஸ் பண்றதும் நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த Zebronics Zeb Splash அப்படின்ற ப்ளூடூத் ஸ்பீக்கருடைய ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தோம்னா 4.2, மெமரி சைஸ் 32 GB வரை சப்போர்ட் பண்ணும். ஆடியோ ஃபார்மட் பாத்தீங்கன்னா MP3 ஃபார்மட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பட் நான் பாத்தீங்கன்னா AAC அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபார்மட்டும் WMA அப்படின்ற ஃபார்மட்டும் யூஸ் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பா ஒர்க் ஆகுது. அவங்க கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா MP3 தான் கொடுத்திருக்காங்க. பட் நான் அதையும் ட்ரை பண்ணேன், ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருடைய வெயிட் அப்படின்னு பார்க்க வரையில 1/2 கிலோக்கு 50 கிராம் கம்மி, கிட்டத்தட்ட 450 கிராம்ஸ் தான் இருக்கு. பட் நான் 2 வீக்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ கிட்ட இருக்குமா அப்படின்ற டவுட் தான், ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட்லெஸ்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் இதோடைய சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ரொம்பவே முக்கியம். எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட் எடுத்துக்கிட்டாலும் சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 hours அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அந்த 3 ஹவர்ஸ்ல வந்து இது சார்ஜிங் ஆயிடுது. நெக்ஸ்ட் பிளேபேக் டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 to 4 hours வந்து அவங்க கரெக்டா எக்ஸாக்ட்
எக்ஸாக்டா சொல்லல, 3 to 4 hours சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி தான் கரெக்டா எனக்கு 3.25 மணி நேரம் வந்து கரெக்டா நம்ம ரெகுலர் கண்டினியூஸா யூஸ் பண்ணோம் அப்படின்னா 3.25 மணி நேரம் வந்து நமக்கு பேபேக் டைம் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்க வரையில நமக்கு கால் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் மூலமாவே கால் பேசிக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா எஃப்எம் ரேடியோ மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட், மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வயர்லெஸ் சப்போர்ட், வால்யூம் கண்ட்ரோல் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் அந்த போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு ப்ராப்ளமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த ஆக்ஸ் கேபிள் கூட உங்க மொபைல் இல்லைன்னா பிசியை கனெக்ட் பண்றீங்க, இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா வாய்ஸ் வந்து மேட்ச் ஆகல, வாய்ஸ் வந்து கரெக்டா சிங்க் ஆகாம இருக்கு. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல வாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துடுது. பட் நீங்க பார்க்கக்கூடிய வீடியோ பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு செகண்ட் கழிச்சா நமக்கு வந்து வாய்ஸ் வந்து டிலே ஆகுது. வாய்ஸ் டிலே கண்டிப்பா இருக்கு. பட் எல்லா வீடியோக்குமே வாய்ஸ் டிலே இருக்குன்னு சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட நான் பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 12 வீடியோஸ் வந்து செக் பண்ணி பார்த்திருப்பேன். அதுல ஒரு 7 வீடியோ வந்து எனக்கு கரெக்டா இருக்கு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய வீடியோஸ்க்கு வந்து அந்த வாய்ஸ் வந்து மேட்ச் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்பீக்கருடைய பிரைஸ் அண்ட் சவுண்ட் குவாலிட்டியை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்குற அளவுக்கு நீங்க ஒரு பேஸ் லெவலா இருந்தீங்க, எனக்கு ஒரு ஸ்பீக்கர்ல பேஸ் இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்பீக்கரே வாங்குவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இதுல பேஸ் இருக்காது. பிகாஸ் நானும் ஒரு பேஸ் லவர் தான், அந்த அளவுக்கு பேஸ் இருக்கு. அதனால சுத்தமா பேஸே இருக்கான்னு சொல்ல மாட்டேன், நார்மலா தான் இருக்கு இதுல. மற்றபடி ஸ்டீரியோ பாத்தீங்கன்னா கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்பீக்கருடைய சவுண்ட் அப்படின்னு பார்க்க வரைக்கும் டீசென்டான சவுண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதோடைய பிரைஸ் என்னன்னு பார்த்துடலாம். பிரைஸ் பாத்தீங்கன்னா friendsfactory.com அப்படின்ற வெப்சைட்ல 1118 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அதுவே அமேசான்ல பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க, 2 லிங்கையுமே கொடுக்குறேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த Zebronics உடைய Zeb Splash அப்படின்ற ப்ளூடூத் ஸ்பீக்கர் பட்ஜெட்ல ஒரு நல்ல ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே இருக்கு இந்த பிரைஸுக்கு. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. இது வரைக்கும் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அறிவோம் பல.